நீங்கள் அயர்லாண்டுக்கு மூவ் ஆக போகிறீங்களா? திங்ஸ் என்னென்ன பேக் பண்ணணும், என்னென்ன கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? அது எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட நேம் பாரதி. நான் வந்து அயர்லாண்டுக்கு மூவ் ஆகி ஒரு 3 months ஆக போகுது. ஸோ நான் வரும்போது என்னென்ன திங்ஸ் பேக் பண்ணிவிட்டு வந்தேன், எதை பேக் பண்ண மறந்துட்டு வந்தேன் அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் வந்து ஃபேமிலியாக வந்தோம் வித் 2 kids. ஸோ அதுக்கு ரிலேட்டடாகவும் நான் எல்லாமே கவர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். பாஸ்போர்ட், விசா டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜாபுக்கு வரீங்க அப்படின்னா உங்களோட ஜாபோட ஆஃபர் லெட்டர், ஸ்டூடெண்ட்டுக்கான ஆஃபர் லெட்டர் இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஃபோட்டோ காப்பீஸ் கூட எடுத்துக்கோங்க. உங்களோட எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல், காலேஜ் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் அங்கேருந்து வரும்போதே வந்து நம்ம இந்தியாவிலேயே இன்டர்நேஷ்னலில் டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஆன்லைனில். ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இங்கே வந்து இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து எந்த பயமும் இல்லாமல் வந்து ட்ரைவ் பண்ணலாம். அண்ட் பெஸ்ட் பார்ட் வந்து இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடு தான் டிரைவிங் வந்து இருக்குது. ஸோ நமக்கு ரூல்ஸ் தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃபேமிலியாக தான் வரீங்க அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிட்ஸோட வரீங்க அப்படின்னா கிட்ஸோட ஸ்கூல்லேருந்து டிசி, போனஃபைடு அதெல்லாம் வாங்கிக்கோங்க. அவங்களோட வேக்சினேஷன் சார்ட் அதை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்த உடனே வந்து நமக்கு கையில் கொஞ்சமாக கேஷ் இருந்தால் இட்ஸ் பெட்டர். நம்ம ஏர்போர்ட்லேருந்து இறங்கின உடனே நம்ம டாக்ஸி இதெல்லாம் போகிறதுக்கு இங்கே வந்து ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சமாக மினிமம் கேஷ் கேரி பண்ணுறதுக்கு ஒரு 200 euro இல்லை 500 euro வரைக்கும் நீங்கள் கேஷாக கையில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் வந்து யூனிவர்சல் அடாப்டர்ஸ். ஸோ யூனிவர்சல் அடாப்டர் நல்லதாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 to 5 வாங்கிக்கோங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி பேக் ஆஃப் 4 அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி பேக் ஆஃப் 4 பேக் ஆஃப் 5 வந்து வாங்கிக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து கொண்டு வர எல்லாத்துக்குமே வந்து சார்ஜிங் கேபிள் வந்து இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ அதனால் இதுதான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு நல்லா இருக்குது. இதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரிம்மர்ஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குன்னா அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லேப்டாப் வந்து நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் வாரண்டி இருக்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பென் ட்ரைவ்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. பேட்ரிஸ், AA பேட்ரிஸ், உங்களுக்கு பேட்ரிஸ் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நமக்கு அங்கே சீப்பாகவே கிடைக்கும். ஸோ அதை நம்ம வந்து அங்கேருந்தே வந்து வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க, கூல் ஒயிட் லைட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து வார்ம் லைட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நமக்கு செட் ஆகாது. நம்ம வந்து பிரைட்டாகவே இருந்துட்டோம். இங்கே வந்து ஆக்சுவலி அதுதான் இப்போவுமே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அது தேவைப்படணும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் அதை வாங்காமல் வந்துட்டோம். இங்கே போய் ஷாப்பில் தேடினாலும் எங்களுக்கு அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த கூல் ஒயிட் பல்பு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாத்திங் பற்றி பார்த்தீங்கன்னா இங்கே அயர்லாண்டில் பொறுத்தளவு எப்பயுமே வெதர் வந்துட்டு நமக்கு ஈவன் சம்மராக இருந்தாலுமே நம்ம வந்து மேலே ஜாக்கெட் தான் போடுவோம். ஸோ காற்று எப்பயுமே சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி ஒரே நாள்லேயே நமக்கு மழையும் பெய்யும், காற்று அடிக்கும், வெயிலும் அடிக்கும். ஸோ வாட் எவர் எப்படி இருந்தாலுமே நம்ம வந்து ஜாக்கெட்டோ இல்லை ரெயின் கோட்டோ அப்படி தான் போட்டுட்டு நம்ம வெளியில் போவோம். ஸோ அதனால் நீங்கள் கிளாத்திங்கில் வந்து நிறைய வீட்டிலேருந்துலாம் அங்கேருந்து இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வர தேவையில்லை. மோஸ்ட்லி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம மோஸ்ட்லி ஜீன் தான் கீழே போடுவோம். மேலே வந்து ஒரு வார்மாக இருக்கிற மாதிரி திக் கிளாத்ஸாக ஃபுல் ஹேண்டை மோஸ்ட்லி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இங்கே ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால, விண்டியாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபுல் ஹேண்டை கொஞ்சம் வார்ம் டாப்பாக அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அதுதாங்க, நீங்கள் கிளாத்திங் வந்து இங்கே வந்தோடனே உங்களுக்கு வந்து இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். வேணும்னா நீங்கள் அந்த கிளாத்திங் ஸ்பேஸை நீங்கள் வேறு ஏதாவது நமக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ், இந்தியன் ஐட்டம்ஸ் நிறையா நமக்கு தேவைப்படும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளாத்திங்கை குறைச்சிட்டு நீங்கள் அதை வந்து பண்ணலாம். கிட்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குமே வந்துட்டு நல்ல திக்கான வின்டர் வியர் டைப்பே நீங்கள் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த ஸ்வெட் டிஷர்ட் அந்த மாதிரியே வந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப லைட்டாலாம் நம்ம இங்கே போடவே மாட்டோம். பட் கொஞ்சமாக மினிமமாக வாங்கும்போது குழந்தைங்களுக்கு சாக்ஸு, நமக்குமே சாக்ஸு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நீங்கள் வின்டரில் வரீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து நீங்கள் பீனி, ஷாலு,
அதுவுமே வந்து 1 or 2 செட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வின்டர் ஜாக்கெட்லாம் நீங்கள் அங்கேருந்தே நிறையா பேக் பண்ணிட்டு வந்துடாதீங்க, உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகாது. இங்கேயே உங்களுக்கு வந்து இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரியான இது ஆப்ஷன் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இங்கேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். அங்கேருந்தே வந்து நீங்கள் ஜாக்கெட்லாம் வந்து வாங்கிட்டு வர வேணாம். மேபி நீங்கள் ஒன்று வாங்கிக்கோங்க, நீங்கள் அதை போட்டுகிட்டே வந்து ஃப்ளைட்டில் கூட ஏறி அப்படியே வந்துக்கலாம். ஸோ உள்ளே பேக் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் வின்டர் ஜாக்கெட்லாம் ரொம்ப ஹெவியாலாம் வாங்கி வச்சுக்காதீங்க. பிளாங்கெட், பெட் ஸ்ப்ரெட்டும் வேணால் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா நமக்கு இங்கே இருக்க வெதருக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஷாப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த ரொம்ப டூவெட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இதுதான் நமக்கு வந்து இங்கே வந்து தாங்கும். ஸோ அதனால் அது வந்து நம்ம இங்கே வந்தே வாங்கிக்கலாம். பெட் ஸ்ப்ரெட் வேணால் ஒரு 1 or 2 செட் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அப்புறம் ஷூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வாங்கிக்கோங்க. ஒன்று வந்து வாட்டர் ப்ரூஃபாக வாங்கிக்கோங்க. ரன்னிங் ஷூஸ் அந்த மாதிரி வேணால், மோஸ்ட்லி இங்கே வந்து நம்ம அதிகமாக வாக் தான் பண்ணுவோம். வாக்கிங் ஷூஸ் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இண்டோர் செப்பல்ஸ் வந்து வாங்கிக்கோங்க, ஏன்னா இங்கே வந்து செப்பல் அவ்வளோவா பார்க்க முடியறது இல்லை. ஸோ நீங்கள் அங்கேருந்தே வந்து செப்பல் வந்து வீட்டுக்குள்ளே போட்டுக்கிற மாதிரி செப்பல் வாங்கிட்டு வந்துக்கோங்க. இது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், ஸோ நம்மளோட ஃபெஸ்டிவல் டைம் வரும்போது நமக்கு வந்து நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆக்சசரிஸ் அதெல்லாம் வந்து பேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மெடிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ ஒரு ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்டுக்கு வந்து நம்ம மூவ் ஆகிறோம் அப்படின்றப்ப வந்து நமக்கு வெதர்லாம் டக்குன்னு செட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்தோம். அப்போ தான் வந்து கொஞ்சம் கோல்டு ஆக ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் வரும்போது வந்து பேசிக் மெடிசன்ஸ் எப்போயுமே நம்ம வந்து பேக் பண்ணிக்கணும். ஃபீவர், கோல்டு, காஃப், டயரியா, ஸ்டொமக் பெயின், இந்த மாதிரி வந்து நம்ம ஜென்ரலாக என்னென்ன மெடிசன்ஸ் வந்து இன்டேக் பண்ணுவோமோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு கவரில் போட்டு இங்கே எப்பயுமே வந்து ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் கேரி பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ஏர்போர்ட்டில் ஏதோ நமக்கு வந்து செக்இன் பண்ணும்போது நீங்கள் உள்ளேயே ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் டிஸ்போஸ்லாம் பண்ணிட மாட்டாங்க இன்கேஸ் செக் பண்ணால். ஸோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் விக்ஸு, ஐடெக்ஸ், இன்ஹேலர், நேசல் ட்ராப்ஸ், இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் வந்து நம்ம கோல்டு வந்தால் நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் தேடுவோம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. தெர்மோமீட்டர், டிஜிட்டல் தெர்மோமீட்டர் அது வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். கிச்சன் ஐட்டம்ஸ்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி இண்டக்ஷன் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பாத்திரம் வாங்கும் போதே இண்டக்ஷன் பேஸா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. நான் வரும்போது ஒரு 3 செட் அப்படி எடுத்துகிட்டு ஒரு பெரிய கடாய், அதுக்கப்புறம் ஃப்ரையிங் பேன், அதுக்கப்புறம் ஒரு சாஸ் பேன் மாதிரி ஒன்று வந்து வாங்கிக்கிட்டேன். அது வந்து நான் பெர்க்னர் பிராண்ட்லேருந்து வாங்கினேன். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் வந்து நான் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது வாங்கிக்கோங்க. இட்லி குக்கர் வந்து இங்கெல்லாம் கிடைக்கும் இந்தியன் ஸ்டோரில். பட் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அதனால தான் கிளாத்திங்கை குறைச்சிட்டு இது ஜாஸ்தி வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வாங்கி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நம்ம வரும்போதே. நாங்கள் வந்து இட்லி குக்கர்லேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் நீங்களும் அதெல்லாம் வந்து கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து எதுக்கு நம்ம அவ்வளோ, ஏன்னா இங்கே வந்தோன்னே நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாமே ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணி தான் திங்க் பண்ணிகிட்ருப்போம் எது வாங்கினாலுமே. நான் ஃபஸ்ட்டு வந்து டேவே வந்து தக்காளி வந்து 100 ரூபாயா அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நம்ம மைண்ட் கால்குலேஷன் அப்படி தான் போகும். ஸோ வரும்போதே இதெல்லாம் வந்து நம்ம கேரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஸ்க் வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த வெதருக்குலாம் கண்டிப்பாக வந்து வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டர் அதெல்லாம் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஃப்ளாஸ்க் வந்து ஒரு 2 எடுத்துக்கோங்க, நல்ல ஃப்ளாஸ்க்காக. அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் வந்து ரொம்ப மெயின்గా இங்கெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து ப்ரெஷர் குக்கர் வந்து உங்களுக்கு எந்த குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்காக எல்லாம் பெருசாக வாங்கிடாதீங்க. இங்கே இண்டக்ஷனோட அந்த பர்னரோட சைஸ் வந்து சின்னதாக கூட இருக்கும். நீங்கள் பெருசாக வாங்கிட்டு அந்த சின்னதில் செட் ஆகாது. ஸோ ஒரு சின்னது ஒரு 3 லிட்டர் ஒன்று, ஒரு 3 லிட்டர் ஒன்று. நான் என்ன வச்சுருக்கேன்னா ஒரு 3 லிட்டர் அண்டு ஒரு 1.5 லிட்டர் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு சின்னது ஒரு மீடியம் சைஸ் வச்சுருக்கேன். 5 லிட்டர் நான் எடுத்துகிட்டு வரல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தோசை தவா, சப்பாத்தி கட்டை வந்து அந்த ரோல் பண்ணுறது மட்டும், அந்த ரோலர் மட்டும் இருந்தால் போதும். சப்பாத்தி வந்து நம்ம அந்த மேலேயே வந்து அந்த கவுண்டர் டாப்லேயே வந்து நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சாப்பிங் போர்டு அதிலே வந்து நான் வந்து சப்பாத்தி இது பண்ணிப்பேன். உங்களுக்கு அந்த தேவை அப்படின்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கோங்க, இல்லை அந்த ரோலர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பூனு, கரண்டி அதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு 2, 3 அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. குட்டி பவுல்ஸ், சட்னி கிண்ணம், ஏன்னா இங்கெல்லாம் அதெல்லாம் வந்து கிடைக்காதுங்க. நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி குட்டியாக அதெல்லாம் கிடைக்காது. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பேக் பண்ணும்போது நடுவில் கொஞ்சம் வந்து
கிளாத்துக்கு நடுவில் கிளாத் அந்த ஸ்பேஸ்லலாம் கிளாத் வச்சு அந்த மாதிரி வந்து பேக் பண்ணிக்கோங்க நீட்டாக. அப்புறம் வந்து இங்கே கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம்ல, பருப்பு எல்லாம் கொட்டி வைப்போம்ல, அதெல்லாம் கூட எனக்கு இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே வாங்கிக்கலாம்னு நினச்சி நான் அதெல்லாம் பேக் பண்ணல, அதுதானே வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு சரியாக கிடைக்கல. ஸோ அதனால் இந்த நீங்கள் உள்ள ஒரு செட் ஆஃப் 10 அந்த மாதிரி உள்ள போடுற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்கிறது வாங்கிக்கோங்க. ஸோ நமக்கு பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த சீரகம், மிளகு, சோம்பு அதெல்லாம் போடுறதுக்கு அந்த 5.5 பெட்டி அது வாங்கிக்கோங்க, அது பெஸ்ட்டு. அப்புறம் சாப்பிங் போர்டு, நைஃப் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நைஃபெல்லாம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஒரு கவரில் சுற்றி லேபிள் பண்ணிவிடுங்க ஃபார் குக்கிங் பர்பஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் பீலர், பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு, கிரேட்டர் இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் அங்கேருந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறது பெஸ்ட்டு. மிக்ஸி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. மிக்ஸி வந்து இங்கே கிடைக்காது. ஸோ அதனால் மிக்ஸி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இல்லை ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி வரீங்க அப்படின்னா சின்ன பிளெண்டர்லாம் வைக்கிறதுல அது மாதிரி வாங்கிக்கோங்க. அப்புறம் கிரைண்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பேக் பண்ணி எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே கண்டிப்பாக கிரைண்டர் கிடைக்காது. ஸோ அதனால் கிரைண்டர் வேணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து. லஞ்ச் பாக்ஸ் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் வாங்கிக்கோங்க. இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லைங்க. பிளாஸ்டிக் பாக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கிளாஸ், இங்கே நிறைய கண்டெய்னர்ஸு இல்லை ஸ்டோரேஜுக்காக வாங்கினாலும் சரி, இல்லை லஞ்ச் பாக்ஸ் அந்த மாதிரி போனாலும் சரி, நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ நமக்கு அது வந்து ஹேண்டில் பண்ண முடிஞ்சால் அது வாங்கிக்கோங்க. கிட்ஸுக்கெலாம் வாங்குறீங்கன்னா நீங்கள் அங்கேவே நமக்கு இந்தியாவிலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. அது வந்து நமக்கு டிஷ் வாஷர் சேஃபாகவும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. வாட்டர் பாட்டில்ஸ் அதையும் மறந்துடாதீங்க. வாட்டர் பாட்டில்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் என்னென்ன வாங்கலான்னு வந்து நான் ரஃபாக சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்தியன் மசாலாஸ், நமக்கு என்னெல்லாம் மசாலா வேணுமோ அதெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இருக்குது. இந்தியன் ஸ்டோர் இருக்குது, எல்லாம் கிடைக்கிது. பட் ஆனால் நமக்குன்னு ஒரு டேஸ்ட்டில் வந்து நம்ம இருந்துடுவோம். இங்கே வாங்கிட்டு அந்த டேஸ்ட் நமக்கு செட் ஆகுமான்னு தெரியாது. ஸோ வரும்போது நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டா பெஸ்ட்டு. அண்டு சொல்கிற மாதிரி நம்ம வாங்கிட்டு வர்றது ஒரு 3-4 மந்த்ஸ் நமக்கு வந்து தாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த உடனே நம்ம யூரோஸில் போய் வாங்கினோன்னா அது நமக்கு மனசு வந்து ரொம்ப வலிக்குங்க. அதனால் வந்து வரும்போது கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு 1 or 2 மந்த்ஸ்க்கு வர மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் என்னென்னு வந்து நான் சொல்கிறேன். ஹோம்மேட் மசாலாஸ், குழம்புத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. காஃபி பவுடர் வந்து உங்கள் ஃபேவரட் காஃபி பவுடர் என்னவோ அதை எடுத்துக்கோங்க. இங்கே மோஸ்ட்லி வந்து நெஸ்கஃபே அந்த பிராண்டை தான் பார்க்க முடியுது. அதனால் அதெல்லாம் உங்களுக்கு காஃபி பவுடர், டீ தூள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கிக்கோங்க. ரைஸ், ஆட்டா, பிரியாணி ரைஸ் இதெல்லாம் வந்துட்டு சும்மா 1 or 2 kgs அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. மீதி வந்து நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்த உடனே நம்ம இங்கே வந்து செட்டில் ஆகிறதுக்கே எப்படியும் ஒரு 1 வீக் ஆச்சும் ஆகும். ஸோ அந்த இதுக்காச்சும் நீங்கள் ரைஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் போக தேவையில்லை. நமக்கு டென்ஷனும் வந்து கம்மியாக இருக்கும். நம்மக்கிட்டே எல்லாம் இருந்தால் நம்ம வந்து டக்குன்னு செஞ்சுக்கலாம். எங்கே போய் வாங்கணும்னு வேறு நமக்கு தெரியாதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். எந்தெந்த ஷாப் எங்கே இருக்குது அதெல்லாம் கூட நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கேட்குறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து ரைஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு 1 kg கிட்ட எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பு, என்னென்ன பருப்பு வேணுமோ அதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க. பிரியாணி மசாலாஸ் வந்து நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. அது வந்து வெயிட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கும். நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ அதனால் அது வந்து பிரியாணிக்கு தேவையான அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பே லீஃப் அதெல்லாம் வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே நான் எப்போவுமே அந்த செக்ஷன்லாம் பார்க்கல. ஏன்னா நான் பேக் பண்ணிட்டு வந்துட்டதுனால. அதனால் அதெல்லாம் பேக் பண்ணிக்கோங்க. இட்லி பொடி எடுத்துக்கோங்க. இட்லி பொடி, சாம்பார் தூள் இதெல்லாம் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. வரும்போது முடிஞ்சால் கொஞ்சம் புளி காய்ச்சல் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா எல்லாமே வந்து பேக் பண்ணும்போது ஒன்ஸ் பேக் பண்ணிவிட்டு நான் புளி காய்ச்சல் எடுத்துகிட்டு வரலங்க. மீதிலாம் சொல்கிறேன். சில இது வந்து நான் கண்டெய்னருக்குள்ளேயே என்கிட்ட ஏற்கனவே இருந்த கண்டெய்னருக்குள்ளேயே போட்டேன். ஸோ அதெல்லாம் போடும்போது நான் ஒரு ஜிப்லாக் கவர் போட்டுட்டு ஜிப்லாக் கவர் மேலே போட்டு நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணினேன். ஆனால் வந்து அதிகமான ப்ரெஷர் போடும்போது நமக்கு இங்கேருந்து இன்னொரு ஃப்ளைட்டுக்கு வந்து மாற்றுவாங்கள்ல. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகி ஏதாச்சும் உடஞ்சிரும் அப்படின்ற ஒரு பயத்தில் நான் வந்து எனக்கு எல்லாமே சேஃபாக வந்து இறங்கிச்சிங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரைடு சில்லி, ரெட் சில்லி அதெல்லாம் இங்கே வந்து சின்ன கவரில் கொஞ்சம் தான் போட்டு அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரியுது. அதெல்லாம் வெயிட்லெஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ரெட் சில்லி. அதுக்கப்புறம்
கருவேப்பிலை வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கருவேப்பிலையை கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு, உரிச்சிட்டு வெயிலில் காய வச்சுட்டு, அதை அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இவ்வளோ தான் இருக்குது கருவேப்பிலை. அதை ஒரு கவரில் போட்டு ஒரு 2.5 யூரோவோ என்னவோ போட்டிருக்காங்கங்க. ஸோ அது வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒன்று. அதை நம்ம அங்கேருந்து கொண்டு வந்துடலாம். கருவேப்பிலை பொடி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யணும் அப்படின்னா, இந்த சாட் மசாலா, சனா மசாலா, அந்த கேசரி பவுடர் அதெல்லாம் வந்து இங்கே தேட முடியாது. அதனால் அதெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துக்கிறது, அதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் இந்தியன் ஸ்நாக் வந்த உடனே உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்துட்டு இந்தியன் ஸ்நாக்கெல்லாம் இங்கே எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரியும். ஸோ அதனால் நான் வந்து இந்தியன் ஸ்நாக்ஸ் வரும்போது நீங்கள் கொஞ்சம் கேரி பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க க்ராசரி எல்லாமே. க்ராசரி ஐட்டம்ஸ் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சில அந்த க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஒரு பேக் வாங்கினாலே நமக்கு எப்படியும் வந்து ஒரு 3 months கிட்ட வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நான் குக்கிங் ஆயில் அங்கேருந்து கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அது கொஞ்சம் நான் யூஸ் பண்ணேன் இந்தியாவில் இருந்த வரைக்கும். ஸோ அதனால் அதை நான் கேரி பண்ணேன். அது மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்கும்ல, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதையுமே நான் வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு அந்த மாதிரி தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இன்கேஸ் ஏதாச்சும்னா ஊற்றினா வந்து வேறு எங்கேயும் பிரச்சனையாகாமல் இருக்கணும்னு ஜிப்லாக் கவரில் போட்டு சேஃபாக தான் பேக் பண்ணேன். ஸோ சேஃபாக வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நீங்கள் கவராக வாங்காமல் அந்த மாதிரி பாட்டிலாக வந்து வாங்கிக்கோங்க. ஆயில் வந்து 3 to 5 liters வரைக்கும் கேரி பண்ணலான்னு நினைக்கிறேன். கேரி பண்ணலாம். அப்படி தான் என்கிட்ட வந்து அங்கேயுமே கேட்டாங்க, உள்ள ஆயில் வச்சுருக்கீங்களா, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி தாண்டாதில்ல, அந்த மாதிரி தான் கேட்டாங்க. இல்லைங்க தாண்டாது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதனால் அது 3 or 5 எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களோட ஏர்லைன் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் என்னென்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எப்போயுமே. அப்புறம் பூஜா திங்ஸ் எடுத்துக்கோங்க. மினிமலாக எடுத்துக்கோங்க. சின்ன ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து கிளாத்துக்கு நடுவில் வந்து பர்ஃபெக்டாக வந்து பேக் பண்ணிக்கோங்க, உடஞ்சிடாமல். பபிள் ட்ராப் வேணாலும் பண்ணிக்கோங்க சேஃப்டிக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன விளக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறத மினிமலாக எடுத்துக்கோங்க. டாய்லெட்ரிஸ் அண்ட் மேக்கப். நெக்ஸ்ட் வந்து நம்ம போனோம்னா நம்மளோட மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், லோஷன் எவ்ரிதிங் வந்து நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சானிடரி பேட், அதுவுமே நம்ம ஒரு பிராண்டை வந்து அதிலே கம்ஃபர்டபுளாக இருந்திருப்போம். இவர் தூங்கி எழுந்துட்டார் நான் வீடியோ முடிக்க போகிற டைமில். ஸோ அதனால் அவரையும் வீடியோவில் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. ஸோ என்ன மாதிரி நீங்கள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ஸ்பெக்ஸ் வந்து கண்டிப்பாக பேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேம் எப்படி பிடிக்குதோ அப்படி வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பேக் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு இயர்லி பேக்காக வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. சொல்யூஷன் வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். ஸோ காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இயர்லி பேக்காக கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் பாக்ஸ் வந்து நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஹேர் ஸ்ட்ரைட்னர் அது வந்து நான் அங்கேயே வாங்கிட்டேன். ஸோ அதனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ட்ரையர் மட்டும் இங்கே வந்து வாங்கினேன். ஸ்ட்ரைட்னர் வாங்கினேன் வேணும்னு, ஆனால் ட்ரையர் வாங்கணும்னு சுத்தமாக ஞாபகம் இல்லை. இங்கே வந்து தலை காயவே மாட்டேங்குதுங்க. ஒரு 2 hours எடுக்குது. அதுவும் எனக்கு ஹேர் திக்னஸ் கிடையாது, அதுக்கே எனக்கு 2 hours ஆகுது. ஸோ அதனால் ஹேர் ட்ரையர் ஆனால் நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இல்லைனா நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ப்ரைஸ் ரேஞ்சு சேமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்டீமர் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ உங்கள் பேபிஸ் இருக்காங்க, பேபிஸோட வரீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஸ்ட்ரோலர் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் ஸ்ட்ரோலர் அதை எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்காக முன்னாடி வந்து நாங்கள் ஏர்போர்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்ட்ரோலர் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதவே நாங்கள் கேரி பண்ணி வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா இங்கே ரோடெல்லாம் ஸ்ட்ரோலர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அது ஒரு பெஸ்ட் பார்ட் இங்கே. பட் என்னென்னா வந்து நமக்கு அந்த வீல் வந்து இங்கே வாங்குகிற ஸ்ட்ரோலரோட வீல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக இருக்குது அண்டு பெருசாக இருக்குது. ஸோ ஈஸியாக மூவ் ஆகுது. ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வந்து நம்ம ஏறும்போது இறங்கும்போது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரோலர் இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே வாங்காதீங்க, இங்கே வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயுமே வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு தடவை உங்களோட ஏர்லைன்ஸ் கைட்லைன்ஸ், ரூல்ஸ் அதெல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒருத்தங்களும் ஒரு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணும்போது வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டட் நல்ல ஒரு குவாலிட்டியான ட்ராலிஸ் வாங்கிக்கோங்க. 4 wheel ட்ராலி வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு ட்ராலிலையும் வந்து ஒரு ப்ளீஸ்
ஒரு 30 கேஜி கிட்ட வந்து உள்ளே வந்து நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை வந்து கீழே வந்து அது தாங்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியான இது வாங்கிக்கோங்க. சம்டைம்ஸ் சில இதில் வந்து நாங்கள் நோட்டீஸ் பண்ணுவோம், நாங்கள் வாங்கும்போது சில இதில் வந்து இந்த யுனிவர்சல் கீ ஆப்ஷன் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அது இருக்கிற மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. யுனிவர்சல் லாக், அந்த லாக். நீங்கள் மூவ் ஆக போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 months முன்னாடியே ஒரு நோட் புக்கில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு என்னென்ன வாங்க போகிறீங்க, என்னென்ன வேணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ட்ராலி, என்னென்ன ட்ராலி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வாங்கி எல்லாத்தையும் வந்து அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக வந்து நீங்கள் லாஸ்ட் வீக் வந்து பேக் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் 2 months முன்னாடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பக்கத்தில் எங்கேயும் போக போகிறது கிடையாது, ரொம்ப தூரம் நம்ம வர போகிறோம். ஸோ அதனால் நமக்கு தேவையான எல்லாமே பக்காவாக பேக் பண்ணிக்கும். ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சுன்னா அது நமக்கு தான் ரொம்ப அது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போவே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிஸ் பண்ணது ஏதாவது நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதையும் நீங்கள் நோட் பண்ணி எல்லாத்தையும் எழுதி கரெக்டாக பக்காவாக ப்ரீப்ளான் பண்ணி பேக் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு வெயிங் ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். நீங்கள் பேக் பண்ணிவிட்டு வெயிட்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கோ ட்ரிப்பின் அப்படின்ற பிராண்ட்லேருந்து நாங்கள் வாங்கியிருந்தோம், அமேசான்லேருந்து. இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் பேக் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கிட்டோம் வெயிட்டை. பட் நீங்கள் வந்து 1 or 1.5 kg கம்மியாக வந்து ஃபைனலாக வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இதில் காட்டுற வெயிட்டுக்கும் நமக்கு ஏர்போர்ட்டில் அவங்க செக் பண்ணுற வெயிட்டுக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு 1 kg கிட்ட ஃபைனலாக வந்து கால்குலேட் பண்ணி 1 kg கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது வந்து வந்ததுலேருந்தே பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா நான் வந்து பேக் பண்ணும்போது எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. பட் எனக்கு என்னோட தெரிஞ்ச பொண்ணு இங்கே இருந்ததுனால அவகிட்ட நான் கேட்டு எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டேன். ரீசெண்டாக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு அது எதுவும் மறக்கலை. அது சுத்தமாக மறக்கிறதுக்குள்ளே இந்த வீடியோவை போட்டுருணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காச்சும் தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் நிறைய ட்ராவல் வீடியோஸ் அயர்லாண்ட்லலாம் கொஞ்சம் பிளேசஸ் கவர் பண்ணி போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்டோட பார்க்கலாம். அன்டில் தென், பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.